கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் கமர்ஷியல் திரைப்படம். மே 14 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இடையில இருக்கிறது 6 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். இப்போ சூர்யா ரசிகர்கள் இந்த படத்துடைய ட்ரைலருக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்தே அந்த ட்ரைலர் வர வேண்டியது, ஆனா இந்த அரசியல் சூழ்ச்சி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்துல அந்த ட்ரைலர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதையுமே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ட்ரைலர் ரெடியா இருக்கு, எப்போ வந்தாலும் பட்டாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது உண்மையா உருட்டா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்னமும் அந்த அரசியல் விளையாட்டு அப்படின்றது இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நேத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறமா தான் இல்ல, மீண்டும் தொடருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால மேபி இன்னைக்கு வர இருந்த ட்ரைலரும் தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்த தகவலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவங்க தான் வாங்கியிருக்காங்களாமா. ரொம்ப நாள் கழிச்சு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு படம் வரப்போகுது. கண்டிப்பா இந்த திரைப்படம் அவர்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பரா வந்திருக்காமா. அது மட்டும் இல்லாம சாய் ரொம்ப பயங்கரமா அந்த ட்ரைலருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காப்புல. உண்மையான்னு தெரியல, அது ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறமா அந்த ஒரு சாங் ஃபுல் ட்ராக்கா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சாங்கையுமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அது எல்லாமே இந்த 6 நாளுக்குள்ள வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ட்ரைலர் ரிலீஸ் பண்றது கொஞ்சம் சாத்தியமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இதுக்கிடையில எதுக்கு அந்த ட்ரைலர்? ஸோ எல்லாருமே அந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா கதையே ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.